கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட புரோக்கன் ஹார்ட் வித் ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக இயேசுப்பாவுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள போகிற வேத வசனம் எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறவர். சிட்சிக்கிறவர் அப்படிங்கிற ஆண்டவர் நம்மளை தண்டிக்கிறவர் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் 12வது அதிகாரம் வசனங்கள் 5 மற்றும் 11. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இந்த வசனத்துல என்ன கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, மகனே நீ ஆண்டவர் நம்மள சிட்சிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போது அது ரொம்ப அற்பமா எண்ணாத, அது நீ அதனால நீ சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்றாங்க. அது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா, மேபி இன்னைக்கு உன்னை கடிந்து கொள்றது உனக்கு கஷ்டமா தோணுனாலும் பிற்காலத்துல அது உனக்கு ஒரு சமாதானத்தை தரும், உனக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் அப்படின்னு தான் அந்த வசனத்துல கூறுறாங்க. இந்த உலக வாழ்க்கையின் சிட்சிப்பை பத்தி நமக்கு ஏற்கனவே நிறைய வசனங்கள் தெரியும். ஆதாரமாக நீதிமொழிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீதிமொழிகள் 22வது அதிகாரம் வசனங்கள் 6 மற்றும் 15 பாத்தீங்கன்னா, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். மேலுமாக பாத்தீங்கன்னா நீதிமொழிகள் 23:13 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். மேலுமாக நீதிமொழிகள் 13:24 எடுத்துக்கிட்டீங்கன்னா, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் எதை குறிக்குது? அந்த உலக வாழ்க்கையில நம்மை பெற்றவர்கள் நம்மள கடிந்து கொள்கிற விஷயத்தை தான் பத்தி கொடுத்திருக்காங்க. ஆகவே தெளிவா ஒரு விஷயத்த மட்டும் கொடுத்திருக்காங்க. நீ இன்னைக்கு உன்னோட மகனையோ உன்னோட மகளையோ நீ தண்டிக்காம விட்ட அப்படின்னா பிற்காலத்துல அவனோட ஆத்மா அழிந்து போகும் அப்படிங்கறத அதுல ஆதாரமா கொடுத்திருக்காங்க. மேலும் அதுல ஒரு கருத்து ரொம்ப ஆழமா பதிய வச்சிருக்காங்க. பிரம்பை கையாடுகிறவன் தன்னோட மகனை வெறுக்கிறவன் கிடையாது, தன்னுடைய மகன் மேல் அன்பா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே இந்த உலக வாழ்க்கையில ஒரு நம்மளுடைய பிறப்புக்கும் நம்முடைய இறப்புக்கும் இடையில இருக்கிற இந்த உலக வாழ்க்கை ஒரு ஷார்ட்டமான ஒரு விஷயத்திலேயே நம்மளை கடிந்து கொள்கிறதுக்கோ இல்ல நம்மளை சிட்சிக்கிறதுக்கோ ஒருத்தர் நமக்கு வேணும். அப்படி இருந்தா மாத்திரம்தான் நம்ம ஒரு டிசிப்ளினா ஒரு நல்ல ஒரு வழியில இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படின்னு சொல்லும் போது, நம்ம உண்டாக்கின தேவன் நம்ம உலக வாழ்க்கை பிளஸ் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்மள நல்லபடியா எடுத்துட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பா சில வேளைகளை அவர் நம்மள தண்டிச்சோ இல்ல நம்மள சிட்சித்தா மாத்திரமே நாம் அவருடைய வழியில நடப்போம். ஆகவே இந்த நாளிலுமாக சில வேளையில நமக்கு அது நம்ம கடவுள் நம்மளை கடிந்து கொள்கிறாரு, அது நமக்கு ரொம்ப கடினமான காலமா இருக்கு, அது ரொம்ப கஷ்டமான காலமா இருந்தாலுமே கூட அது ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் என் மேல் மிகுந்த இரக்கமுள்ளவரா இருக்கிறார், அவர் என்ன ரொம்ப நேசிக்கிறவரா இருக்கிறார். ஆகவே மகனே மகளே அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ரொம்ப உரிமையா நம்மளை சிட்சிக்கிற நம்மளை தண்டிக்கிற தேவன் மேல நம்ம இன்னும் தான் எப்படி இருக்கணும், இன்னும் பற்றுறுதலா இன்னும் அன்பாதான் காணப்படணும். ஏன்னா அவர் நம்ம அன்பா இருக்கிறதுனால் மாத்திரமே அவர் நம்மளை சிட்சிக்கிறார். ஆகவே இந்த சிட்சிப்பின் நாட்கள், அந்த தண்டனை நாட்கள் மேபி நமக்கு ரொம்ப கஷ்டமா காணப்பட்டாலும் யோசித்து பாருங்க ஒரு நிமிஷம், ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை எனக்கு தந்திருக்காரு, நான் என்ன தப்பு பண்ணேன், அப்ப நான் இதுல இருந்து எப்படி என்ன மாற்றிக்கொள்ளணும்னு அவரிடத்துல போய் நீங்க மன்றாடும் போது கண்டிப்பா அது அவர் நமக்கு ஒரு வழியை காண்பித்து தருவார். மேலுமாக அதே தப்ப நம்ம திருப்பி செய்யாம இருக்கிறதுக்கும் அது நமக்கு உதவியா இருக்கும். ஆகவே இந்த உலக வாழ்க்கையிலயும் சரி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி நம்ம டிசிப்ளினா இருக்கணும்னா சில சமயங்கள்ல அவர் கொடுக்கிற அடிகளை கண்டிப்பா மனப்பூர்வமா நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேணும். அதையும் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஆகவே இந்த தினத்திலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க மேபி கர்த்தர் உங்களை சிட்சிக்கிறார் தண்டிக்கிறார்னு நினைச்சு நீங்க கொஞ்சம் ஒரு நிமிஷம் கோவப்பட்டிருக்கலாம். ஆனா அந்த தவற மறுபடியும் செய்யாதீங்க. அவர் உங்களை தண்டிக்கிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா கர்த்தர் என் மேல் அன்பா இருக்கிறான்னு ரொம்ப பெருமையா சந்தோஷமா சொல்லிக்கோங்க. ஆகவே
இந்த வார்த்தைகள் உங்களை வந்து தொட்டிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மறுபடியும் தேவனுடைய வார்த்தையை உங்களோட பகிர்ந்து கொள்ள கண்டிப்பா எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் தரும்போது மறுபடியும் உங்கள் முன்னமாக வந்து கடவுளுடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்கிறேன். அது வரைக்கும் நன்றி, ஸ்தோத்திரம்.